25 நாள் இன்னையோடிங்க. 25 நாளில் வந்து நம்ம இந்தியா சென்ட்ரலில் வந்தாச்சுங்க. நம்ம வந்து மத்திய பிரதேசில் இருக்கோம். இங்கே வந்து மழை பகுதினால குளிரதாங்க செஞ்சு காலையிலலாம் நல்ல பனி. ஆனால் வெயில் இருக்குது நார்மலாட்டு. இந்த டைம் வந்து ஹாலிடேலா, ஸோ வந்து வெயில் இருக்குது. அது இல்லாமல் சம்மர் டேலாங்க, அதனால வெயில் இருக்குது. அது நம்ம எல்லாத்தையும் பேக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நீ எவ்வளோ தூரம் போகலாம், என்னன்ட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கேருந்து லடாக்குக்கு நேற்று எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால் நம்ம வந்து இனி ரைடர்ஸ் கன்டினியூ பண்ணிடுவோம். வாங்க நம்ம இனி ரைடர் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க போவோம். நம்ம இனி அப்படி சைக்கிளை மிதிச்சுட்டு அப்படி ட்ராவலை தொடங்குவோம். நேற்று ஃபுல்லாக சரியான கொசு கடிங்க. எப்பா எம்மா எப்பான்னு ஆகிட்டுங்க. என்ன கடினா என்ன கடி, சரியான கடி கடிச்சிட்டுங்க கொசு. இது கேமரா ஃபிட் பண்ண முன்னாடி நான் பட பாடி எனக்கு தான் தெரியும். எங்கே இருக்குன்னே தெரியாது. எப்படியோ வச்சுருக்கேன், ஆனால் அது எங்கள் மாதிரி எல்லாம் போகணுன்னு தெரில. கொஞ்ச நேரம் அப்படி என் பாடியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் கேமரா பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே இருக்கு ஏதாவது தெரியுவா? ஏதோ தெரியும். சரி, தெரிஞ்சது தெரியட்டும். பார்த்தீங்கன்னா இது வந்து மத்திய பிரதேசம் வந்து கொஞ்சம் குளிரான இடம் பார்த்துருங்க. மலைக்கு மேலே தான் இருக்குது. நம்ம கிராஸ் ஆகணும் தெரியுமாங்க. ஒரு நேற்று நம்ம வந்து ஒரு மலைக்கு மேலே ஏறிட்டு இருந்தோம்னாங்க. அதுல இருந்தால் ஸ்டார்ட் ஆயிருக்கு மத்திய பிரதேஷ். இப்போ வந்து இது கொஞ்சம் பரவாயில்ல. நைட்டு கொஞ்சம் பனிலாம் பெஞ்சு ஓரளவு கூலிங்காக இருந்துச்சு. அப்போ அந்த நவம்பர் டிசம்பர் டைம்லாம் வேறு லெவலில் கூலிங்காக இருக்கும் இந்த பிளேஸ்லாம். இது மலைக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு அந்த மலையிலேருந்து என்ன இறக்கத்தையே நான் என்ன தாண்டி போகலை, அப்படி போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். இது எங்கே வாசனையாக இருக்கு. யாரும் போட்டுருக்காங்க. காலையிலே டீ குடிக்கணுங்க. நீ டீ குடிக்கணும். குளிருது, பரவாயில்ல. பல 20 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க கொஞ்சோண்டு குளிராக பார்க்கும். காலையில் எல்லா நாளுமே மூஞ்சில் ஒரு சைடு வெயில் தான் அடிக்கும். இன்னைக்கு மட்டும் கொஞ்சோண்டு குளிருங்க. அது போக போக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டீ கடை இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். டீ குடிச்சிட்டு போயிடுவேன். இன்னைக்கு எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு பார்ப்போம். கரெக்டாக சைக்கிள் 6:30க்கு எடுத்துருக்கோங்க. எடுத்துட்டு இப்போ கரெக்டாக இறக்கத்தில் போயிட்டுருக்கு. சைக்கிள் மிதிக்கவே இல்லை. நேற்று ஃபுல்லாக மிதிச்சதுக்கு இன்னைக்கு மழை கடந்து போகிறோமா என்னன்னு தெரியல. மழை இல்லைங்க, ஒரு இதுதான் மழை இல்லைங்க. பாருங்க, ஒரு வயக்காடு. அவ்வளோ சோளம். நீங்கள் அவ்வளோத்தையும் வெட்டி எடுப்பாங்க. தெரியுதா எப்படி? இங்கே வருங்க, அவ்வளோ சோளம். சரி, நம்ம இனி ஏதாச்சும் புதுசாக பார்த்தோம்னா வீடியோ போடும், இல்லாட்டா அப்படி ஓட்டிடுவோம். வாங்க. நேற்றிருந்து ஒரே மலை பிரதேசமாக கடந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரில. பாருங்க, ஏற்ற மேலே ஏற்றம். எல்லாரும் காசு மேலே காசு தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. இது வந்து ஏற்ற மேலே ஏற்றமாக வந்துட்டு இருக்கு. என்ன செய்ய, இறக்கம் தான் வரமாட்டேங்க. யாரிக்கிட்டே இருக்கப்போ மலையில் எங்கே போகிறோம் நாங்கள்? பெரிய மலையா, அவ்வளோ பெருசா? யாரோ நேற்றுருந்து ஏறிட்டு இருக்கோம். ஊருக்கு வந்தாச்சு. சரி, மலை ஊர். இப்போவும் ஏற்றத்தில் போயிட்டே இருக்குங்க. நம்ம ரூட்டு மாதிரி வேற எங்கேயாவது போகிறோமா ஒன்றும் தெரியல. வண்டிலாம் நிறைய தான் போகுது. லொக்கேஷனும் இங்கே தான் காட்டுது. யோப்பா, ஒரு காட்டு பகுதியாக இருக்குது. இல்லை, நம்ம சாப்பிடல. மணி 9:30 ஆயாச்சுங்க. மணி பார்ப்பேன். இப்படி தாங்க ஒவ்வொரு சைக்கிள் ரைடரும் கஷ்டப்படுறாங்க. மணி 9 ஆக போகுது. 9. ஒன்பதரைக்குள்ளேயாவது சாப்பிட்றணும். வயிறு பசி சோழியும் பிடிக்குங்க. தண்ணி குடிச்சு போயிட்டுருக்கேன். ஆனால் வெயில் ஹைதராபாத்து, தெலுங்கானா அங்கே விட வேறு
மகாராஷ்டிரா அங்கே உள்ளதோட மத்திய பிரதேசில் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்லங்க. சரி நம்ம போவோம். இந்த யாத்திரத்தில் இன்னைக்கு என்ன பண்ணுன்னு தெரில, கடந்துட மாட்டோமா இருக்கும், உருட்டை தான் செய்யணுமா இருக்கும். பாதிகள் வட உருட்ட கூடாதுங்க, உட்காரத்து ஒன்றும் உருட்டிடவே கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கு. சரி போவோம் வாங்க. நம்ம வந்து மதியம் வரைக்கும் இங்கே தாங்க இருந்தோம். இருந்துட்டு இனி வந்து சாப்பிட போகணும். நல்லா வெயில் அடிக்க தான் செய்யுது, அங்கே மாதிரி இல்லை, ஓரளவு அடிக்குது. நம்ம சாயங்காலம் ஆல்ரெடி ஒரு 40 கிலோமீட்டர் போல் சைக்கிள் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் இனி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சமைக்க வேண்டியது, அப்படி போயிட்டே வேண்டியதாக ராஜ்யம். நம்ம வந்து நல்ல ஒரு சாப்பாடை போட்டு அதனால் அப்படி கிளம்பி போவோம். எழுதுறதுல கொஞ்சம் நல்லா டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, தூங்கலை, தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி நம்ம போவோம், இப்படி இருந்தோம்னா மாதிரி செட்டில் ஆகிடும் நம்ம இதில். வாங்க நம்ம இனி சைக்கிள் எடுத்துகிட்டு அதில் ஒரு கடை இருக்குங்க, அந்த கடையில் போய் ஏதாச்சும் சின்னதாக ஒரு 10 ரூபாய் போல வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்னும் நம்ம வந்து லடாக் போது 20-30 நாள் ஆகி போயிடும் போகுதுங்க. 2000 கிலோமீட்டரே 25 நாள் ஆகிருக்கு கிராஸ் பண்ணது. அப்போது இன்னும் 2000 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் எத்தனை நாளாக போகுதோ, எப்படியே நம்ம 20 நாளுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா இப்போ டெய்லியும் ஃபுல்லாக 20 கிலோமீட்டர் கிராஸ் ஆகும்லாம். நம்ம 20 நாளைக்குள்ளே போயிடலான்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு எனக்கு. அந்த கடையில் துணிக்கு கூடக்கு ஸ்வாப் இல்லைங்க, துணி கூட ஸ்வாப் இருக்கானு வாங்கிட்டு போயிடும். சரி நம்ம கடையில் ஏதாவது இருக்கான்ட்டு பார்ப்போம். அவ்வளோ விஜாம் பார்க்க தான் தூங்கிட்டு அடையுது. பெரியவர் அனைவரும் விஜாம் பார்க்கல, கொஞ்சம் என்னது அங்கே இங்கேண்ணா கடைக்கு சைக்கிள் அங்கே बिस्किट कौन से बिस्किट बिस्किट कौन से गुड डे कितना रुपये जी पे इस पे जूस जूस कौन सा 10 रुपीस जूस ये वाला छोटा वाला 25 वाले अरे विच कलर वन कलर தானா அது அது this one also ये मैंगो हाँ 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 थोड़ी बड़ा कर दो मैंगो मैंगो कहाँ जा रहा है और होटल कितना किलोमीटर होटल 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 इधर जा रहा है खाना खाना इधर को जा रहा है क्या ना इधर थोड़ी आगे நம்ம ஹோட்டல் போலாங்க சாப்பிட்டுட்டு இது நைட்டாக சமட்டைக்கு இதுக்கு சமட்டைக்கு தெம்பு ஏற்றிடுங்க. சரி பாய், நம்ம ரைடை கண்டினியூ பண்ணோம். நம்ம அந்த கடையிலேருந்து வந்தோங்க, சைக்கிள் ஒரே சத்தமாக இருக்குது, செய்யணும் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சைக்கிள் சங்கிலி அத்தெல்லாம் பேரம் போலுக்கு போகிற ஸ்பீடை பார்த்தா நல்ல சவுண்டு இருக்குது. முன்னாடி தான் நான் சைக்கிளுக்கு இது சைக்கிள் செயின் லூப் போட்டேன், ஆனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ சவுண்டு கேட்குது? ஐயோ நல்லதுக்கு இல்லையே, தெரியலையா? பாப்போம், ஏதாச்சும் ஆச்சுன்னா தோட்டத்துக்கு வச்சுட்டு போக வேண்டியதான். ஆகலைன்னா அப்படி போயிட்டே இருக்கலாம். ஹோட்டலில் காணலங்க, ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்பேன் ஹோட்டலில். நம்ம போயிட்டே இருப்போம், எங்கே வருதோ இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு தெரில. சரி வாங்க போவோம்.
எனக்கு டவலை யாரோ தூக்கிட்டாங்க. அப்போ நான் டவல் வாங்கலான்ட்டு ஒரு கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்துட்டு சரி அப்போ இந்த அளவு மேப்பு கிட்ட காட்டுதே அப்படின்ட்டு இந்த அளவு வந்தேன். இந்த ஆஃப் ரோடில் வந்து மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ரிட்டர்ன் போக முடியாதுல்ல. அவ்வளோ உடஞ்சி போன ஆஃப் ரோடுங்க. சரியா இப்போவே இப்படி மாட்டிக்கிட்டு முடித்தோம்னா நான் என்னத்த பண்ணுவேன்? இதை தாண்டி போய்களை இன்னைக்கு மொத்தத்தில் காலையில் போனேன் அதே 40 கிலோமீட்டர் தான். இனி சாயங்காலம் 5, 6, 7 மணிக்குள்ளே எப்படியாச்சும் 50, 60 வைக்கிறோங்க. இல்லட்டா கேமரா தலைக்கிட்டு விழுந்துச்சு. இல்லையே பைபாஸை கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போ பைபாஸை ஏறதுக்கும் ஏற்றத்தை கிடக்கணும். என்ன கொடுமை சரவணன். பைபாஸு வேலை வேற நடக்கும். சரி இல்லையா நீ ஃபுல்லாகவே ஆஃப் ரோட்டில் வந்து விட்ருவாங்களோ. சரி கடந்து செல்லுவோம் வாங்க போகலாம். அவ்வளோங்கம்மா இல்லை இல்லை அந்த பைபாஸ் நல்லா தாங்க இருக்கு. சரி நம்ம அப்படியே ஓடிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு கொஞ்சம் காமெடி ஆகி போச்சுங்க. லொக்கேஷனை பார்த்தா லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டும் போச்சில் 44 844 காணிச்சிங்க இங்கேருந்து டெல்லிக்கு. அப்புறம் ஈவினிங் நான் வந்து லொக்கேஷன் பார்த்தா 841 காணிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. நான் இத்தனைக்கும் மாங்குன்னு சமட்டிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி நம்ம இனி பல்கிட்ட எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போல் லொக்கேஷன் போனேன். 41 காட்டுங்க. எப்படி இருக்கும் என்ன சொல்லுன்னு தெரில. இன்னைக்கு எத்தனை நாள் ட்ராவல் எவ்வளோ நேரம் தூரம் ட்ராவல் தானே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 ஒரு 90க்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்போம் மட்டும் கன்ஃபார்ம் தெரியுங்க. ஆனால் ஏன்னா ஒரு பெயின் வரும்ல அந்த பெயின் வந்துச்சு அந்த டைம் அப்படி வந்துச்சு. அதனால் அந்த பெயினை வச்சு சொல்கிறேன். ஒரு 80 ஒரு 90 இந்த இதுக்குள்ளே இன்னைக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். இன்னும் இங்கேருந்து டெல்லிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து 841 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 8 டேஸுக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் போயிடணும். அப்போ தான் குயிக்காக போய் சேர முடியும். ரொம்பவே டைம் ஆகிட்டு இருக்கு. வீட்டிலலாம் வா இங்கே எங்கள் மாத கணக்கில் நீ அங்கேயே செட்டில் ஆகிடலாமா அப்படி இப்படின்னு கேட்டாச்சு. அதனால் எனக்கு அது இல்லாமல் மெயினாட்டு ஃபுட்டே செட் ஆகலை. ஆக்சுவலாக சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் ஃபுல்லாக சப்பாத்தி அப்புறம் அந்த ஏதோ ஒன்று சொன்னாங்களே ஒரே ஒடி அடிச்சிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் எங்கே போய் ஃபுல்லாக ஒடி. நான் ஃபுல்லாகவே அந்த சப்பாத்தி ஏன்னா ஏதோ சால்ட் ரைஸ் அப்படின்லாம் ஏதோ பேர் வச்சுருக்காங்க. அது இது அப்புறம் கடலை ரைஸ் தந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லா இடமும் அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து ரொட்டியே தின்னு டயர்டில் இருக்கிறவங்க தான் ரொட்டி சப்பாத்திலாம் சாப்பிடுவோம். நம்ம வந்து சைக்கிள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து ரொட்டி சாப்பிட்டா இனிமே பாதி உடம்பு போயிட்டுங்க. அதனால் டக்குட்டு இந்த ரைடை வந்து முடிக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு டே வந்து ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ரீச் பண்ணிட்டு ரைடை வந்து முடிக்கணுங்க. ஏன்னா 2020 முடிக்கணும்னு பிளான் வச்சுருக்கேன். 20 ஒரு 15 எப்படியாச்சும் முடிக்கணுங்க. 15, 16, 17 ரைடை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days அங்கே போனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பிளான் பார்க்கணும். எத்தனை நாள் அங்கே இருந்து வீடியோ போடலாம் எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே போய் தான் பார்க்கணும். சரி வாங்க நம்ம இனி வந்து நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.